எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் உங்களோட பிஸ்னஸுக்கான ஸ்டாக்ஸை எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ ஓப்பன் பண்ண உடனே இந்த ஸ்க்ரீன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்க்ரீன் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் ஸ்க்ரீன் சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஐட்டம்ஸை கார்ட்டில் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன் தான் டிஸ்பிளே ஆகும். இங்கேருந்து தான் நம்மளால் பில்லு வந்து போட முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்க்ரீனில் இந்த சென்ட்ரு போர்ஷன் இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐட்டம்ஸ் ஆட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரீன் வந்து போகும். அதாவது ஸ்டாக்ஸ் நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இந்த ஸ்க்ரீன் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஸ்டாக்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு கார்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பில்லு வந்து போட முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பிஸ்னஸுக்கான ஸ்டாக்ஸை வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இண்டஸ்ட்ரியை டார்கெட் பண்ணி நம்ம வந்து டெவலப் பண்ணல. இது வந்து மல்டிபிள் இண்டஸ்ட்ரீஸ். அதாவது நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தீங்க, இல்லை ஒரு ட்ரெஸ் ஷாப்பு, ஃபேன்சி ஸ்டோரு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, இல்லை ஒரு ஸ்டேஷ்னரி கடை, இல்லை ஒரு டாய்ஸ், ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் பிஸ்னஸுக்கு வந்து நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப் வந்து அடாப்ட் ஆகிக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இதில் நம்ம ஸ்டாக்ஸ் க்ரியேட் பண்ணும்போது நிறைய ஃபீல்டு வந்து வச்சுருப்போம். உங்களுக்கு தேவையான ஃபீல்டில் மட்டும் நீங்கள் வேல்யூஸ் என்ட்ரு பண்ணால் போதும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐட்டம்ஸை, அதாவது ஸ்டாக்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட்டு இந்த ப்ளஸ் பட்டன் இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ளஸ் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட் டைம் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அட்வான்ஸ் மோடா, ஃபாஸ்ட் மோடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதாவது நம்ம ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணுறது வந்துட்டு 2 டைப்பாக வந்து நம்ம சரக்கு பிஸ்னஸ் ஆப்பில் வந்து ஆட் பண்ணலாம். ஃபாஸ்ட் மோட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெறும் பேர், கேட்டகரி, அந்த பொருளோட விலை அது மட்டும் கொடுத்தா போதும். இந்த ஆப்ஷன் வந்து யார் யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை, ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸு, ஒரு அட்வென்ச்சர் ஈவெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த பிஸ்னஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மோடே வந்துட்டு மோர் தென் எனஃபாக தான் இருக்கும். அட்வான்ஸ் மோடு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் கொடுக்கணும். ஸோ உங்கள் பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டியோட வேல்யூ, பர்சன்டேஜ் வேல்யூ வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். எந்த டீலர்கிட்ட தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு ஐட்டமில் மல்டிபிள் வேரியண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் மோடில் தான் அந்த ஸ்டாக்கை வந்து க்ரியேட் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட்டு ஃபாஸ்ட் மோடில் வந்து க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபாஸ்ட் மோடுன்றதை நீங்கள் இந்த பாப்பப்பில் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ஸ்க்ரீன் வந்து வரும். ஸோ இது வந்து ஃபாஸ்ட் மோடில் ஒரு ஸ்டாக்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீன். நான் இந்த டெமோ வீடியோவுக்கு நான் எடுத்துக்கிற இண்டஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெஸ் ஷாப்ஸ் தான். அதாவது ஒரு சின்னதாக ஒரு மென்ஸ்வியர், ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் ஒரு பேசிக் ஸ்டார்ட் அப் லெவல் பிஸ்னஸுக்கான ஒரு ப்ரொஃபைல் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதாவது வேரியண்ட்டே இல்லாமல் வெறும் சிம்பிளான சில ஐட்டம்ஸ்லாம் வந்து நம்ம சின்ன சின்ன ஷாப்ஸில் வந்து பொட்டிக் ஷாப்லாம் வச்சுருப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்ஃப்யூம், இந்த லிப்ஸ்டிக், ஸோ இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மல்டிப்புளாக அந்த வேரியண்ட் வந்து இருக்காது. அதாவது அந்த சப் வேரியண்ட் வந்து இருக்காது. ஜஸ்ட்டு அந்த ப்ராடக்ட்டு அதோட ரேட்டு இருந்தால் போதும். அதில் பார்கோடு வேணுனாலும் நம்மளால் வந்து இதில் ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து நான் ஆட் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்ஸ் வந்து நிறைய இருக்குது, அதை வந்து நம்ம ட்ராக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நான் ஐட்டம்ஸ் பில்லு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கணும் போது நம்ம ஃபாஸ்ட் மோடு வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதாவது இப்போ நான் ஷர்ட்டுன்ற ஒரு ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இந்த கேட்டகரியில் போயிட்டு இந்த ஷர்ட்ஸ்ன்ற கேட்டகரியை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, இது வந்து ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் அப்படின்ற ஒரு ஐட்டம் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேட்டகரி வந்து ஷர்ட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ரைஸு. ஸோ இது வந்து எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ்ஸு, அந்த சின்ன பிஸ்னஸுக்கு வந்து வெறும் ஷர்ட்டு அப்படின்ட்டு ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணால் போதும். அவங்க பில்லு போடும்போது கூட ரேட்டு மாற்றி நான் வந்து போட்டுக்குவேன், இல்லை என்னோடய கடையில் இருக்க எல்லா ஷர்ட்டுமே இந்த ஒரே ரேட்டு தான், ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் அப்படின்னும்போது இந்த ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ இதுக்கான ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 அப்படின்ற மாதிரி நான் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தது வந்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த பில்லிங் நேம் எதுக்கு வச்சுருக்கோன்னா, நம்ம ஆப்பில் வந்துட்டு இந்த ஃபுல் ஹேண்ட் ஷர்ட்டுன்னு யூஸ் பண்ணுறோம். பட் பில்லில் வந்துட்டு எனக்கு ஷர்ட்டுன்னு மட்டும் பிரிண்ட் ஆனால் போதும், இல்லை ஃபுல் ஹேண்ட் அப்படின்னு பிரிண்ட் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த பில்லிங் நேமில் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் உங்களோட ஓன் லாங்குவேஜஸில், அதாவது தமிழ், தெலுங்கு, அந்த மாதிரி உங்களோட ஓன் லாங்குவேஜஸில் பில்லு பிரிண்ட் ஆகுனாலும் நீங்கள் பில்லிங் நேமில் வந்து என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ பில்லிங் நேமில் என்ன ஃபீல்டு என்ட்ரு பண்ணுறோமோ அது வந்துட்டு பில்லில் பிரிண்ட் ஆகும். ஒருவேளை நம்ம எதுவுமே என்ட்ரு பண்ணல
அப்படின்னா அந்த நேம் ஃபீல்டில் என்ன என்ட்ரு பண்ணியிருக்கோமோ அது வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 ஃபீல்டு இருக்குது இல்லைங்களா, இந்த 3 ஃபீல்டு தான் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோடில் மேண்டட்ரி. அதாவது நேமு, கேட்டகரி, ப்ரைஸு. ஸோ மற்றது எல்லாமே ஆப்ஷனல் தான். ஷார்ட்கட்ன்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபாஸ்ட் மோடில் இமேஜஸ் இல்லாத போது இது டிஸ்பிளே ஆகிறதுக்காக இது யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் இப்போது ஷர்ட் அப்படின்றத கொடுத்துக்கிறேன். இந்த குவான்டிட்டி ஃபார்மேட்டுன்றது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா அது பீஸ் கணக்கு, அதாவது ஒரு பேக்கெட் கணக்கு அது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டெசிமல் ஃபார்மேட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷர்ட் 1 எடுப்பாங்க, இதே வேறு வெரைட்டி சூஸ் பண்ணாங்கன்னா 1.1 1.2 அப்படின்னு போகும். இது 1.25, இது 1.250, 500 கிராம்ஸ், 500 ml அப்படின்னும் போது இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துணி கடைக்கு 100% வந்து இந்த பேக்கட் ஐட்டம்ஸ் தான் செல் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட்டு வேரியண்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் குவான்டிட்டி ஃபார்மேட்டுக்கு. இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இமேஜஸ் வைக்காத போது நம்ம கலரை வச்சு நம்ம ஈஸியாக ரெகனைஸ் பண்ணணும் நம்மளோட ஸ்டாக் அப்படின்னா அதுக்கு வந்து இந்த கலர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஷர்ட்டோட கலர் தான் இங்கே கொடுக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு பில்லு போடும்போது உங்களுக்கு ஈஸியாக ரெகனைஸ் ஆகணும் இந்த ஐட்டம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்கும்போது நம்ம இந்த கலரை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பார்கோட். ஸோ பார்கோட் வந்து நம்ம ஃபாஸ்ட் மோடில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சாம்பிள் வந்து உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்கோடு ஸ்டிக்கர் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ பார்கோட் வந்து நீங்கள் மொபைல்லேருந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட கேமரா லென்ஸ், அதாவது பின்னாடி இருக்க கேமரா லென்ஸ் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ வந்து ஒரு பார்கோட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அகைன் இன்னொரு பார்கோட் நம்ம ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நம்ம வந்து நான் இப்போது என்னோடய ஸ்க்ரீன்லேருந்து ஆட் பண்ணுறதுனால இங்கே லைட்டிங் ப்ராப்ளம்னால ஈஸியாக டிடெக்ட் ஆக மாட்டேங்குது. நீங்கள் பார்கோட் ஸ்டிக்கர்லேருந்து டேரெக்டாக ஆட் பண்ணுறீங்கன்னா இது வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பார்கோட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த கீழே இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீமியம் ஸ்டோர் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் ஆன் பண்ணும் போதுட்டு உங்களோட பையர் ஆப்பில் நம்மளோட ஸ்டாக்ஸ் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். அதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். அண்ட் தென் கடைசியாக நம்ம கிரியேட் பண்ண ஸ்டாக்கான இமேஜஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் இமேஜ் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கணும். இமேஜ் ஆட் பண்ணும்போது மட்டும் நம்மளோட மொபைலில் வந்து மொபைல் டேட்டா இல்லை ஒய்ஃபை வந்து கனெக்டடில் இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டுன்றதை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நம்ம இமேஜ் அப்லோட் ஆகிட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும்போது நம்ம சேவ்னு கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இமேஜ் வந்து ஃபஸ்ட் டைம் லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குன்றதுனால நம்ம இமேஜ் டிஸ்பிளே பண்ணுற ஆப்ஷன் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ டிஸ்பிளே இமேஜ் ஆன் பண்ண உடனே இங்கே இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இமேஜ் டிஸ்பிளே பண்ணுறது ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் செட்டிங்ஸில். ஆஃப் பண்ணும்போது நம்ம கலர் இங்கே கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, இங்கே ஒரு க்ரீன் கலர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த கலர் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும். நீங்கள் இந்த ஐட்டமை மறுபடியும் நீங்கள் எடிட் பண்ணணும், எதாவது சேஞ்ச் பண்ணணும், ஜஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறதுல எங்கேயாவது இந்த நேமில் இங்கே மேலே ஷார்ட்கட் இருக்குது இல்லைங்களா இந்த இடம். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எடிட் செக்ஷனுக்கு வந்து போகலாம். இப்போ ரேட்டு மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இங்கே சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், உடனே மாறிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்க்ரீனு. ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஐட்டமோட நேம் என்ட்ரு பண்ணணும், செகண்ட் என்ன கேட்டகரின்றதை சூஸ் பண்ணணும், அண்ட் தென் தேர்டு வந்து என்ன ப்ரைஸ். இது 3மே மேண்டட்ரி. அதுக்கப்புறம் பில்லிங் நேம் வேணும்னா கொடுத்துக்கலாம். பிரிண்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு இங்கே என்ன என்ட்ரு பண்ணுமோ அது வந்து அங்கே பிரிண்ட் ஆகும். ஷார்ட்கட்டில் இங்கே என்ன கொடுக்குறோமோ அது அங்கே டிஸ்பிளே ஆகும். நமக்கு இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும் ஷார்ட்கட்டில் கொடுக்குறது. அண்ட் தென் இது பேக்கேஜ், அதாவது குவான்டிட்டி ஃபார்மேட் வந்து டிஃபால்ட்டாக பேக்கெட் ஐட்டம்ஸ்ன்றதுனால ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணணும். இங்கே கலர் வந்துட்டு நான் ஸ்டாட்டிக்காக க்ரீன் கலர்ன்றதுனால இதை கொடுக்குறேன். டைனமிக்காக கொடுத்தனா ஒரு கலரும் ஒரு தடவை வரும்போது டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, இதுவுமே உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு இருக்குங்களா, அகைன் நான் பேக் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அது ஒரு தடவை ஆப் நீங்கள் அதாவது க்ளோஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கலர் வந்து அங்கே சேஞ்ச் ஆகும். அடுத்தது பார்கோடு வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கிறேன். மறுபடியும் அதே ஐட்டம் நம்ம இந்த பார்கோடை நம்ம ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். அண்ட் தென் இமேஜஸ் வந்து நீங்கள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் இதை கிளிக் பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட் மோட் ஆட் பண்ணுறதுக்கான ஒரு டெமோ.